தெலுங்கானா மாநிலத்தில் கோயிலில் திருட முயன்ற போது உண்டியலில் கை சிக்கியதால் தப்ப முடியாமல் திருடன் இரவு முழுவதும் கண்ணீர் சிந்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத திருடனின் சோக கதையின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் காமரெட்டி மாவட்டம் பிக்னூர் மண்டலத்தில் ராமேஸ்வரப்பள்ளி என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் மசுப்பல்லே போஷம்மா என்ற கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் சுரேஷ் என்பவர் பணிபுரிந்து வந்தார். உண்டியல் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என திட்டம் தீட்டி வந்த அவர் கடந்த திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவிலுக்குள் நுழைந்துள்ளார். கோயில் கருவறைக்கு முன்னதாக ஆள் உயர உண்டியல் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் பக்தர்கள் பணம் போடும் பகுதியை லேசாக உடைத்து தனது இடது கையை உள்ளே விட்டுள்ளார். உள்ளே எளிதாக போன கையால் பணத்தை அள்ளி அவர் வெளியே எடுக்க முடியாமல் திணற ஆரம்பித்தார். அவரது கை வசமாக உள்ளேயே சிக்கிக் கொண்டது. யாரும் வரும் முன் தனது கையை எடுத்து விட வேண்டுமென பலவாறு முயன்றவருக்கு தோல்வியே கிடைத்தது. இரவு 10 மணிக்கு கையை உள்ளே விட்டவர் மறுநாள் காலை 10 மணி வரை சுமார் 12 மணி நேரம் கையை எடுக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார் சுரேஷ். காலையில் பூசாரி மற்றும் மற்ற ஊழியர்கள் கோவிலை திறந்து பார்த்தபோது சுரேஷ் உண்டியல் அருகே நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். பின்னர் கை உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பதை கண்டதும் தான் உண்மை என்ன என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் கட்டர் மூலம் உண்டியலை உடைத்து அவரை விடுவித்தனர். அவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவில் உண்டியலில் திருட முயன்றவருக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.